தென்காசி மாவட்டம் குற்றாலம் திருக்குற்றால நாதசுவாமி கோவில் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருக்குற்றால நாதசுவாமி ஆலயத்து நவராத்திரி விழா 10 நாட்களுக்கு வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு பராசக்தி பரணி பீடம் அருகே உள்ள கொலு மண்டபத்தில் 9 அடுக்குகளாக கொலு பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. சிவபெருமான், விஷ்ணு, சரஸ்வதி, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பொம்மைகள் வைக்கப்பட்டது. பராசக்தி தரணி பீடத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு 108 விளக்குகள் ஏற்றப்பட்டு அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நவராத்திரி விழா தொடக்கமாக கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரியில் குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யாமல் இருக்க லஞ்சம் வாங்கிய பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காரிமங்கலம் தும்பலாலி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி அதே பகுதியில் நிர்மல்குமார் என்பவரை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்தார். தொடர்ந்து 4 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் சமூக நலத்துறை மூலம் தகவல் கிடைத்து பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவல் ஆய்வாளர் இரு தரப்பையும் அழைத்து பேசியதாக தெரிகிறது. 18 வயதுக்கு முன் பெண்ணிற்கு மனம் முடித்ததால் பெற்றோர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி அதனை தடுக்க 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் 50,000 ரூபாயை பெற்றபோது அவரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வீட்டிற்குள் புகுந்து 23 சவர நகையை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அணைக்கரைப்பட்டையைச் சேர்ந்த சரவணன், சுமதி தம்பதி வீட்டை பூட்டிவிட்டு சாவியை வெளியே உள்ள இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு மாடு மேய்க்கச் சென்றனர். தொடர்ந்து வீட்டிற்கு திரும்பிய போது கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுமதி உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவிலிருந்து 23 சவர நகை திருடு போனது தெரியவந்தது. புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருட்டில் ஈடுபட்ட சுபார் என்ற இளைஞரை கைது செய்தனர். அவரிடமிருந்த நகைகள், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உரிய பாதுகாப்பின்றி கனிம வளங்கள் கனரக வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான கல்குவாரிகள் மற்றும் சாண்ட் மணல் குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் குவாரிகளிலிருந்து கற்கள் மற்றும் மணல் தார்பாய் கொண்டு மூடாமல் செல்லப்படுவதால் மேடு பள்ளங்களில் செல்லும்போது பெரிய கற்கள் சாலையில் விழுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் உரிய பாதுகாப்பு நடைமுறை கடைபிடிக்க மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூரில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாழம்பூர் சாலை நாவலூர் காகிதமில்ல தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது. இந்நிலையில் மழைக்காலங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசு பரவி நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால்வாய்களை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்ட பொன்னேரியில் தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் சிமெண்ட் கலவை லாரி சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக ரயில்கள் செல்ல ஏதுவாக தேரடியில் ரயில் மேம்பாலம் அமைந்திருக்கிறது. இந்த சுரங்க பாலத்தின் வழியாக இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் பேருந்துகள் சென்று வருகின்றன. இந்நிலையில் சிமெண்ட் கலவை லாரி ஒன்று உயரம் அதிகமாக இருந்ததால் பாலத்தின் அடியே சிக்கிக் கொண்டது. சுமார் அரை மணி நேரம் போராடி லாரியை பின்பக்கமாக இயக்கி சாலையோரம் நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல திருப்பந்துருத்தி, சினிமா கொட்டகை தெரு, காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு மதுவிற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர்.